வணக்கம் நண்பர்களே! இனி நாம் கேட்கலாம் மூதறிஞர் ராஜாஜி அவர்களின் ராமாயணம். சக்கரவர்த்தி திருமகன். தன்னுடைய அபிப்பிராயத்தை அறிய ராமன் விரும்புவதைக் கண்டு பொருள் செறிந்த இன்சொற்களைப் பேசும் வல்லமை உடைய வாயுபுத்திரன் சொன்னான். நீர் நம்மைக் கேட்பது என்னத்திற்கு? பிரகஸ்பதியே வந்தாலும் உமக்கு மேல் என்ன யோசனை சொல்வான்? எனக்கு முன் பேசியவர்கள் சொன்ன புத்திமதிகளில் நான் நன்மை காணவில்லை. சேர்த்துக் கொள்வதில் அபாயம் இருந்தால் அந்த அபாயம் உடனே நேரிடும். பரீட்சை செய்வதற்கு இடம் ஏது? தவிர இந்த விபீஷ்ணன் மறைந்து கொண்டு வரவில்லை. நம்முன் நேராகத்தானே வந்து பகிரங்கமாக அனைவருக்கும் எதிரில் நிற்கிறான். சாரணர்கள் இவனிடம் போய் ரகசியம் தேட என்ன இருக்கிறது? திடீரென்று அகாரணமாகவும் அவசரமாகவும் சத்ரு கூட்டத்திலிருந்து ஒருவன் வந்து நின்றால் அவனை எப்படி நம்பலாம் என்று சிலர் சந்தேகம் சொன்னார்கள். தன் தமையன் ராவணனுடைய துர்க்குணங்களை விபீஷணன் கண்டு அவனை வெறுத்தான் என்பதில் என்ன வியப்பு? உம்மிடம் வீரத்தையும் தர்மத்தையும் பெருந்தன்மையையும் இவன் கண்டான் என்பதில் என்ன வியப்பு? ஆனபடியால் இவன் வந்த சமயமும் சந்தர்ப்பமும் என் அபிப்பிராயப்படி சந்தேகத்திற்கு இடம் கொடுக்கவில்லை. இவனை சேர்த்து கொள்வதற்கு முன் தூதர்கள் இவனிடம் கலந்து கேள்வி மறுமொழிகள் மூலம் இவன் குணத்தை அறிந்து கொள்ளலாம் என்று சிலர் சொன்னார்கள். ஒருவனை பற்றி நாம் சந்தேகிக்கிறோம் என்று அவனுக்கு தெரிந்துவிட்டால் அவன் இயற்கைக்கு மாறாகத்தான் நடந்து கொள்வான். சுபாவப்படி பேசவோ நடந்து கொள்ளவோ அவனால் முடியாது. நாம் அவனிடம் குற்றத்தை தேடுகிறோம் என்கின்ற பயம் இருந்து கொண்டே இருக்கும். அது இயற்கை போக்கை தடுத்துவிடும். வந்திருக்கும் ராட்சசனுடைய முகம், பேச்சு இவற்றில் எனக்கு ஒரு சந்தேகமும் தோன்றவில்லை. கவலையற்ற இவன் முகமே இவன் உள்ளத்தில் வஞ்சனை இல்லை என்பதற்கு அத்தாட்சி. நெஞ்சத்துள் இருப்பதை ஒருவன் எவ்வளவு மறைத்தாலும் அதை அவன் முகம் காட்டிவிடும். இது நீதி சாஸ்திரத்தில் கண்ட உண்மை. விபீஷணன் தங்களிடம் உண்மையாகவே சரண் புக வந்திருக்கிறான் என்பது என் அபிப்பிராயம். இப்படி அவன் வருவதில் வியப்பு ஒன்றுமில்லை. ராவணனுடைய தோஷங்களை உணர்ந்தவன். லங்கேசன் தோல்வி அடைவான் என்பதை கண்டு கொண்டவன். தாங்கள் வாலியை வதம் செய்து சுக்ரீவனுக்கு வானர ராஜ்யம் தந்திருக்கிறீர்கள் என்பதும் அவனுக்கு தெரியும். அப்படியே இவனும் லங்காதிபத்தியத்தை அடையலாம் என்று வந்திருக்கிறான் என்று வைத்துக்கொள்வோம். அதில் குற்றம் ஒன்றுமில்லை. சந்தேகப்படுவதற்கு இடமில்லை. ஆனபடியால் இவனை நாம் சேர்த்து கொள்ளலாம் என்பது என் அபிப்பிராயம். என் புத்திக்கு எட்டிய வரையில் நான் சொன்னேன். முடிவில் தாங்கள் எப்படி நிச்சயிக்கிறீர்களோ அப்படி செய்வீர்களாக. தங்களுடைய யோசனைக்கு மேல் எங்களுடைய யோசனை என்ன இருக்கிறது? இவ்வாறு ஹனுமான் சொல்லி முடித்தான். இப்படி வானரத் தலைவர்கள் விபீஷ்ணனை பற்றி பலவிதமான யோசனைகளை சொன்னார்கள். சாமானிய தர்மத்தின்படி கும்பகர்ணன் நடந்து கொண்டான். அது எல்லோருக்கும் விளங்கும் விஷயம். அதில் சிக்கல் ஒன்றுமில்லை. சாமானிய தர்மத்திற்கும் மேம்பட்டதான விசேஷ தர்மத்தை தழுவி நடந்து கொண்டதே விபீஷ்ணனுடைய குற்றம். தர்மத்திற்கு விருத்தமாக அண்ணனுடைய காரியங்கள் விபீஷ்ணனுடைய அந்தராத்மாவுக்கு தந்த வேதனையை அவன்தான் உணர்வான். மற்ற சாமானியர்களுக்கு அது விளங்காது. அதனால்தான் அவனுடைய நடத்தையை ராமனிடம் இருந்த வானரர்களும் சரியாக உணரவில்லை. தற்காலத்திலும் விபீஷ்ணனுடைய காரியத்திலும் குற்றமில்லை என்பதை மக்கள் உணர்வது கஷ்டம். காரணங்களை எடுத்துச் சொல்ல வேண்டியதாகிறது. வானரத் தலைவர்கள் சொன்னதையெல்லாம் ராமன் சாவதானமாக கேட்டான். கடைசியில் வாயுபுத்திரன் சொன்னதை கேட்டு மிகவும் சந்தோஷமடைந்தான். தன்னுடைய தர்மத்தை தான் காப்பாற்றுவதில் எப்போதும் உறுதியுள்ள ராமனுக்கு ஹனுமானுடைய பேச்சு மிக்க சாந்தி தந்தது. நல்லவன் ஒருவன் தான் நடத்த வேண்டிய தர்மத்திற்கு பிறர் யோசனையும் பக்கபலமாக வந்து சேர்வதைக் கண்டால் அவன் மனத்திற்கு ஆறுதல் ஏற்படுகிறது. சிநேகிதன் என்று சொல்லிக்கொண்டு ஒருவன் என்னிடம் வந்தால் அவனை நான் எப்படி தள்ள முடியும்? இது என்னுடைய தர்மம். எனக்கு நண்பர்களாக அமைந்து எனக்காக பாடுபடும் நீங்கள் அனைவரும் இதை அறிய வேண்டும். சரணம் என்று சொல்லிக்கொண்டு ஒருவன் வந்தால் அவனிடத்தில் காணப்படும் குற்றங்களை பொருட்படுத்தக்கூடாது. இப்படி ராமன் சொல்வதை கேட்ட சுக்ரீவன் சமாதானப்படவில்லை. இந்த ராட்சசன் நல்லவனாகவே இருக்கலாம். ஆனால் தன் சொந்த அண்ணன் பெரிய ஆபத்தில் சிக்கிய சமயத்தில் அவனை கைவிட்டு இங்கே வந்திருக்கிறான். இத்தகைய ஒருவனுக்கு சமயத்தில் நம்மையும் கைவிடுவதில் ஒரு கஷ்டமும் இராது. தன் தன் தமையனுக்கு செய்ததை நமக்கு ஏன் செய்ய மாட்டான் என்று கேட்டான். சுக்ரீவன் இதை சொன்னபோது ராமன் லக்ஷ்மணனை பார்த்து, தெரிந்தும் தெரியாததுமான ஒரு சிறிய புன்சிரிப்பு சிரித்தான் என்கிறார் முனிவர் வால்மீகி.
தன்னுடைய கதையையே மறந்துவிட்டு சுக்ரீவன் பேசியதை முனிவர் இப்படி ராமச்சந்திரனுடைய சிரிப்பில் காட்டுகிறார். சக்கரவர்த்தி திருமகன், நீர் சொல்வதை நான் உணர்வேன். ஆயினும் நான் சொல்வதைக் கேட்பீர். அரச பதவியில் இருப்பவர்கள் அண்ணன், தம்பி, தாயாதிகள், அடுத்த தேசத்து ராஜாக்கள் இவர்களை எப்போதுமே சந்தேகப்படுவது சகஜம். சந்தேகப்படாத நல்லவர்களும் உண்டு. ஆனால் பெரும்பாலானோர் தங்களைக் கண்டு மற்றவர்கள் பொறாமைப்படுகிறார்கள் என்றே எண்ணுவார்கள். ராவணன் விபீஷணனை இப்படி சந்தேகித்து நிந்தித்ததில் என்ன ஆச்சரியம்? இனி இலங்கையில் இருந்தால் தனக்கு அபாயம் என்று விபீஷணன் பயப்படுவது சகஜமே. ஆனபடியால் அவன் நம்மிடம் சரண் புகுவதில் வஞ்சனை ஒன்றுமில்லை என்பது என் அபிப்பிராயம். தவிர ராஜ்யத்தில் ஆசை வைத்தே வந்ததாகவும் இருக்கலாம். ராவணன் அழிவான், நாம் வெற்றி பெறுவோம். அதனால் அண்ணனுடைய ராஜ்யத்தை தான் அடையலாம் என்றே நம்மிடம் வந்திருக்கிறான் என்று வைத்துக்கொள்வோம். இதிலும் என்ன பெரிய குற்றம்? லக்ஷ்மணா, எல்லோரும் நம்முடைய பரதனைப் போல் இருப்பார்களா? இப்படி சொல்லிவிட்டு ஒரு கணம் ராமன் பரதனை நினைத்து தியானத்தில் மூழ்கினான். என்னைப் போன்ற பாக்கியவான் யார் உண்டு உலகத்தில்? பரதனைப் போன்ற ஒரு சகோதரனை பெற்றேன். நான் காடு சென்ற துக்கத்தினால் தகப்பனார் உயிரையே துறந்துவிட்டார். அத்தகைய பிரியமான தகப்பனை நானும் லக்ஷ்மணனும் பெற்றோம். உங்களைப் போன்ற நண்பர்களையும் என்னைத் தவிர வேறு யார் பெறுவார்? கண்களில் நீர் கலங்க இவ்வாறு சொல்லிவிட்டு மறுபடியும் விஷயத்தைப் பற்றி பேசினான். ராவணனை கைவிட்டது போலவே பீஷ்ணன் நம்மையும் கைவிடுவான் என்கின்ற வாதத்தில் நான் நியாயம் காணவில்லை. நம்மை கைவிடுவதற்கு என்ன காரணம் விபீஷ்ணனுக்கு உண்டாகும்? அந்த ராஜ்யத்தில் நாம் ஆசை வைக்கிறோமா? இல்லை. நம்மை வெற்றியடைந்தால்தானே இவனுடைய ஆசை நிறைவேறும். இந்த காரணங்களால் நாம் இந்த விபீஷ்ணனை சேர்த்து கொள்ள மறுத்துவிடுவது தவறாகும். நான் சொன்ன இவையெல்லாம் நீதி சாஸ்திரம். உண்மையில் நல்லவனோ கெட்டவனோ ஒருவன் சரணம் என்று என்னிடம் வந்தால் அவனை தள்ளிவிட என்னால் இயலாது. இது என் பிறவி தர்மம். அதனால் நான் நஷ்டமடைந்தாலும் அதை நான் பொருட்படுத்த மாட்டேன். என் உயிருக்கு அதனால் அபாயமாயினும் இந்த தர்மத்தை நான் காப்பாற்றித்தான் ஆக வேண்டும். இவனை விட்டுவிட மாட்டேன். இவனால் என்ன அபாயம் எனக்கு உண்டாக முடியும்? இதற்கு நான் பயப்படவில்லை. ராவணனே வந்து சரணம் என்றாலும் பரீட்சை செய்யாமல் ஒப்புக்கொள்வேன். அப்படி இருக்க அவன் தம்பியை நான் எப்படி தள்ளுவேன்? போய் விபீஷ்ணனை அழைத்து வாருங்கள் என்றான் ராமன். ராமச்சந்திரனே, நான் தெளிவு அடைந்தேன். அழைத்து வருகிறேன். விபீஷ்ணனும் எங்களைப் போல் உமக்கு பிரிய நட்பு கொண்டவன் ஆகுக என்று சொல்லி சுக்ரீவன் விபீஷ்ணனிடம் சென்றான். ராவணனை துறந்து வந்த விபீஷ்ணனை சக்கரவர்த்தி திருமகன் தன் படைக்குள் சேர்த்து கொண்ட கட்டமானது வைஷ்ணவ சம்பிரதாய தலைவர்களுக்கு பாரதத்தில் வரும் கீதையைப் போலவே ஒரு சிறந்த சாஸ்திரமாய் வழங்கி வருகிறது. எம்பெருமானை சுத்த உள்ளத்துடன் யார் சரண் புகுந்தாலும் தோஷங்களை பாராமல், சந்தேகம் கிளப்பாமல் எம்பெருமான் ஒப்புக்கொள்வான். சகல தோஷங்களும் அந்த சரணாகத முயற்சியிலேயே சாம்பலாகி போகும் என்ற தத்துவத்திற்கு இந்த விபீஷண கட்டம் சாஸ்திரமாக அமைந்துவிட்டது. பெரும் பாவமோ வேறு குற்றமோ செய்தவர்கள், அபவாதத்திற்கு ஆளாகி தவிக்கிறவர்கள் எல்லோரும் இந்த சரணாகதி கொள்கையை அமிர்தமாக காண்பார்கள். சரணாகதி செய்தவனுக்கு உய்வு உண்டாகும். எத்தகையவனுக்கும் உய்வு உண்டு என்பதை வைஷ்ணவ சம்பிரதாயத்திற்கு உயிர் நாடி. வைஷ்ணவ சம்பிரதாயத்திற்கு என்று சொன்னேனே தவறு. நம்முடைய நாட்டில் மக்கள் அனுசரித்து வரும் எல்லா சம்பிரதாயத்திற்குமே இது உயிர்நாடி. ஏன், உலகத்தில் மக்கள் அனுசரித்து வரும் சகல மத சம்பிரதாயங்களுக்குமே இது உயிர்நாடி என்று சொல்லலாகும். ஒவ்வொரு மார்க்கத்திலும் இதுவே அதிகமாக வற்புறுத்தி சொல்லப்படுகிறது. பயப்படாதே, கவலைப்படாதே, எல்லா பாபங்களினின்றும் உன்னை விடுவிப்பேன். இது சத்தியம் என்று அர்ஜுனனுக்கு மட்டும் அல்ல, பகவான் கண்ணன் சொன்னது. உலகத்தில் எந்த பிரதேசத்தில் அந்த கண்ணன் அவதரித்து இறங்கி நின்ற போதிலும் இதையே சொல்லி வந்திருக்கிறான். ராமாயணத்தில் ராவணன் தம்பியை சக்கரவர்த்தி திருமகன் சேர்த்து கொண்ட வால்மீகி சித்திரத்தை 2 கூறாக பிரித்து கொள்ளலாம். நீதி சாஸ்திரப்படி பகைவருடைய கட்டத்தில் இருந்து வந்த ஒருவனை சேர்த்து கொள்வதற்கு முன் என்ன ஆராய வேண்டுமோ, எப்படி ஆராய வேண்டுமோ அதை எடுத்து முனிவர் பல வானரர் பேச்சின் வழியில் காட்டியிருக்கிறார். வானரராஜன் வாய் வழியும் சம்ஸ்கார சம்பன்னனான நல்ல பண்பாட்டு சிகரமான ஹனுமான் வாய்மொழியாகவும் தருமத்தில் ஸ்திரமாக நிற்கும் ஸ்ரீராமன் வார்த்தையாகவும் சுருக்கமாகவும் தெளிவாகவும் காட்டியிருக்கிறார்.
நீதி சாஸ்திர விளக்கத்துடன் ராமனுடைய சம்ஸ்காரம், அதாவது பயிற்சியாலும் சகஜமாகவும் ஒருவன் பெற்ற நற்குணத்தையும் காண்கிறோம். என்னுடைய தர்மம் யார் சரண் புகுந்தாலும் இல்லை போ என்று என்னால் சொல்ல முடியாது என்று ராமன் சொன்னான். இதுவே ராமச்சந்திரனுடைய தர்மம். ராவணனே வந்து சரணம் என்றால் தள்ளுவேனா என்று ராமச்சந்திரன் கேட்கிறான் சுக்ரீவனை. ராமச்சந்திரனை ஈஸ்வர அவதாரமாக வைத்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த வாக்கியம் ஒரு தனி சாஸ்திரமாகிவிட்டது. பின்னால் குருக்ஷேத்திர யுத்தத்தில் கவலைப்படாதே மா சுச என்று கண்ணன் சொல்லி முடித்த கீதா சாஸ்திரத்தையே சக்கரவர்த்தி திருமகனும் விபீஷண கட்டத்தில் சுக்ரீவனுக்கு சொன்னான். இது பாவம் மலிந்த உலகத்தில் மக்களுக்கு உயிரும் ஒளியும் தரும் மருந்து. நன்றி. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.